ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. நாங்கள் நியூ இயர் செலப்ரேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வைசாக்கில் போர்ட் ஸ்டேடியமில் வந்து மியூசிக் கான்சர்ட் தான் போயிட்டுருக்கு. அங்கே போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறோன்னு பாருங்கள். அங்கே ரீச் ஆகிட்டோங்க. ப்ரோக்ராம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் தான் யார் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ப்ளேபேக் சிங்கருங்க ஸ்ரீ ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லி அவர் தான் ப்ளேபேக் சிங்கர். அவர் சீசன் 5 பிக் பாஸில் கூட வந்து தெலுங்குல அவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ அதனால் எனக்கும் புதுசுங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் சாங்ஸும் நான் எதுவும் கேட்டதில்லை. நான் இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, இந்த பாட்டெல்லாம் இவர் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி. எல்லாமே நாங்கள் லைவாக வந்து பார்த்தோங்க. இது நான் ஃபஸ்ட்டு டைமு. இது இப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் வந்து இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோங்க. அவரும் நல்லா எல்லோரும் ஆடியன்ஸ்கிட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிக்கிட்டு நல்லா பேசிகிட்டு இருந்தார். நான் இந்த வீடியோ வந்து நிறைய எடுத்தேங்க. அதை இதில் அப்டேட் பண்ணலாமான்றது எனக்கு தெரியல. நான் அதனால் கொஞ்சம் அவரோட இன்ட்ரோ கிளிப்பு மட்டும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு பாருங்கள். இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, என் கிட்ஸு. நம்ம தமிழில் பீஸ்ட் மூவி வந்து தெலுங்கில் வந்துச்சுங்க. அதை வந்து இவர் தான் பாடியிருக்கார் போல். சாங்ஸ் எல்லாம் பீஸ்ட்டு சாங்ஸ் தான் போயிட்டுருந்துச்சு. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ் பாட்டு தெலுங்கில் ஓடுதுன்னு சொல்லி ஒரே என்ஜாய்மெண்ட்டு. கிளம்பலைங்க. வரத்துக்கு ரொம்ப மனசே இல்லாமல் நானும் கிளம்பி தாங்க வந்தோம் வீட்டுக்கு. இது நியூ இயர் அன்றைக்கி காலையிலங்க வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணியிருந்தேங்க. அன்றைக்கி ஸ்வீட்ஸ் எதுவும் செய்யலை. ஆல்ரெடி வீட்டில் சாக்லேட்ஸ் இருந்துச்சு. அதை நான் சாமிக்கு வச்சு பூஜை பண்ணிட்டோங்க. ஏன்னா முன்னாடி நாள் நைட்டு தான் வந்து நாங்கள் ப்ரோக்ராம் போயிருந்தோம். ஸோ மிட் நைட்டு வந்தவால் என்னால் எதுவும் செய்ய முடியல. வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. இங்கே எங்கள் வீட்டிலேருந்து 2 ஹவர்ஸ் ட்ராவலுங்க. விஜயநகரம் தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து ஒரு அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸுன்னாங்க. ஸோ அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. டிஃபன் சாப்பிட்டுட்டு இவங்க 2 ஹவர்ஸ் ட்ராவல்னோடனே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டுங்க இவங்களுக்கு. கோயிலில் சாமி கும்பிட்டாச்சிங்க. என்ன ஒன்றுன்னா கோயிலில் வந்து மொபைல் நாட் அலவுடுன்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து சாமியை காட்ட முடியல அவங்களுக்கு. கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து விஜயநகரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நல்லா இருந்துச்சுங்க. இந்த ட்ரெயின் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதில் நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இதுதான் விஜயநகரம் ஸ்டேஷனுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸுங்க இங்கே ஆந்திராவில். ట్రైన్లో పోవాలన్నా టికెట్ లేదే మన దగ్గర. விஜயநகரத்துலேயே ரெஸ்டாரண்ட்டு போயிருந்தோங்க. பிளாட்ஃபார்ம் 65ன்னு சொல்லி இங்கே ஆந்திராவில் அது ரொம்ப ஃபேமஸுங்க. ஃபுட்டு வந்து நம்ம ட்ரெயின்லேயே டெலிவரி பண்ணுவாங்க. டாய் ட்ரெயினில் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி தாங்க நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் மெனூஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. அந்த கிளிப் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.
லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இதுவே ட்ராவல் 2 ஹவர்ஸ் ஆகுங்க. ஈவினிங் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி வேறு இருந்துச்சு, அதுக்கும் போகணுன்னு சொல்லி லஞ்சை முடிச்சிட்டோன்னே வேறு எங்கேயும் நாங்கள் போகல, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் நியூ இயர் இப்படி தாங்க போச்சு. உங்கள் நியூ இயர் எப்படி போச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.